ஹாய், வெல்கம் டு கணிதம் கைட். இன்னைக்கு 10th மேக்ஸில் பயிற்சி 1.6ல் 9லேருந்து 15 வரைக்கும் ஒன் வேர்ட் பார்ப்போம். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? ஏன்னு ஒரு கணம், பின்னு ஒரு கணம் கொடுத்துருக்காங்க. எஃப்ங்கிற சார்பு ஏலேருந்து பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எஃப் ஈக்குவல் டு அவங்களே கொடுத்துட்டாங்க 1,4 2,8 3,9 4,10 இப்படி கொடுத்துருக்காங்க. இது என்ன சார்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? எஃப் என்பது என்ன சார்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏல உள்ள உறுப்புகள் என்னது? 1 2 3 4. சரியா? 1 2 3 4 ஏ. பியில் உள்ள உறுப்புகள் என்னது? பியில் உள்ள உறுப்புகள் 4 8 9 10. சரியா? இதோட சார்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது ஏ 1 இருந்தால் பி 4 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏ 1னா ஆன்சர் பி என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். அடுத்து 2னா 8. சரியா? அடுத்து 3னா 9 கிடைக்கும். 3னா 9. அதே மாதிரி 4னா 10 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ பாருங்க, இதுதான் என்னது? எஃப்ங்கிற சார்பு. இப்போ இந்த இது என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பலவற்றிற்கு ஒன்றான சார்பா, சமணி சார்பா, உட்சார்பா, ஒன்றுக்கு ஒன்றான சார்பான்னு கேட்டிருக்காங்க. சரியா? இது என்னன்னா ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. எதனால ஒன்றுக்கு ஒன்றான சார்பு? இதில் ஒவ்வொரு என்னது சார்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு நிழலுறு, வெவ்வேறு நிழலுறு இருக்குது. அப்படி தானே? ஒன்றுக்கு 2 நிழலுறு இருந்துச்சுன்னா தான் பாருங்க, இதில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு வெவ்வேறு நிழலுறு இருக்குது. அப்படி தானே? ஒரே இதுக்கு 2 நிழலுறு இல்லை அப்படின்னாலே நம்மளுக்கு அது என்னது? ஒன்றுக்கொன்றான சார்பு தான். சரிங்களா? வெவ்வேறு நிழலுறு இருந்ததுனாலே ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் தனித்தனியாக நிழலுறு இருந்துச்சுனாலே அது ஒன்றுக்கொன்றான சார்பு தான். சரிங்களா? அடுத்தது 10வது ஒன் வேர்ட் பார்ப்போமா? 10வது இது பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x², ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/3x எனில் எஃப் டாட் ஜி காண்கன்னு சொல்லியிருக்காங்க. எஃப் டாட் ஜி எப்படி கண்டுபிடிப்போம்? எஃப் டாட் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதும். அப்படி தானே? இப்போ நம்மளுக்கு ப்ராக்கெட்குள்ளே ஜி ஆஃப் எக்ஸ் இருக்குது. ஜி ஆஃப் எக்ஸ் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? 1/3x. அப்போ 1/3x போடுங்க. சரிங்களா? அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல நம்மளுக்கு என்னது இருக்குது? 1/3x. அதாவது இங்கே எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 1/3x இருக்குது. அப்போ இங்கே எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 1/3x போடுவோம். அப்போ 2 இன்ட்டு எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 1/3x போடுங்க. 1/3x அப்போ ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு இருக்குது, அதனால 1/3x தான் ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கோம். சரிங்களா? அப்போ என்ன வரும்? 2 இன்ட்டு 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான், 3 ஸ்கொயர் பண்ணால் 9, எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர். சரியா? அப்போ 2/9 எக்ஸ் ஸ்கொயர். அப்போ ஆன்சர் என்னது? 2/9 எக்ஸ் ஸ்கொயர். சரிங்களா? அடுத்து 11வது ஒன் வேர்டு. 11th ஒன் வேர்ட் பாருங்கள். எஃப் ஏ டு பி ஆனது இருபுற சார்புன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து என் ஆஃப் பி 7, என் ஆஃப் ஏ என்னதுன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு இருபுற சார்பு அப்படின்னாலே நம்மளுக்கு என்னென்னா எஃப் ஏ டு பி இருபுற சார்புன்னு கொடுத்துட்டாங்கனாலே என் ஆஃப் ஏயும் என் ஆஃப் பியும் ஈக்குவலாக தான் இருக்கும். சரிங்களா? என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் பி அப்படின்னு இருக்கும் இருபுற சார்புனா. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு என் ஆஃப் பி 7 கொடுத்துருக்காங்க. அப்போ என் ஆஃப் ஏயும் என்ன தான் இருக்கும்? 7 தான் இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த ஒன் வேர்டுக்கு ஆன்சர் 7. சரியா? அடுத்து 12வது ஒன் வேர்ட் பார்ப்போம். அடுத்து 12வது ஒன் வேர்ட் பாருங்கள். எஃப் மற்றும் ஜி என்ற 2 சார்புகளும் என்னது? எஃப் கொடுத்துருக்காங்க 0,1 2,0 3,-4 4,2 5,7. அதே மாதிரி ஜியும் கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்தாங்கன்னா எஃப் டாட் ஜியோட வீச்சகம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? எஃப் டாட் ஜியோட வீச்சகம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு எக்ஸ் ஃபஸ்ட்டு எக்ஸு ஜி ஆஃப் எக்ஸ், ரெண்டாவது என்ன இருக்குது? ஜி தானே இருக்குது. அப்போ ஜி ஆஃப் எக்ஸை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ் 0வாக இருந்துச்சுன்னா ஜி ஆஃப் எக்ஸ் என்னது இருக்கும்? 2 இருக்கும். சரியா? அடுத்து 1ஆ இருந்தால் என்ன இருக்கும்? 0 இருக்கும். அடுத்து 2ஆ இருந்தால் என்ன இருக்கும்? 4 இருக்கும். -4னா என்ன இருக்கும்? 2 இருக்கும். அடுத்து 7னா என்ன இருக்கும்? 0 இருக்கும். சரியா? 7னா 0. அதே மாதிரி எஃப்ஓடது. சரியா? எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப்பில் பாருங்கள், 0வாக இருந்தால் 1, அடுத்து 2ஆக இருந்தால் 0, அடுத்து 3ஆக இருந்தால் -4, அடுத்து 4ஆக இருந்தால் 2, அடுத்து 5ஆக இருந்தால் 7. இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு 0வாக இருக்கும்போது 2 இருக்குது. அப்படி தானே? இப்போது இங்கே பாருங்கள், இதில் 2 எங்கே இருக்குது? இந்த இருக்குது. அப்போது இந்த இதில் 2ஆக இருக்கும்போது இதோட ஆன்சர் என்னது? 0. அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு ஆன்சர் என்னது? 0. சரியா? வீச்சகம். அடுத்து 1னா 0 இருக்குது.
அப்படி தானே? அப்போ ஜீரோவுக்கு இதில் பார்க்கணும். ஜீரோ எங்கே இருக்குது? ஜீரோ தான் இருக்குது. இதுக்கு ஆன்சர் என்னது? 1. அப்போ ரெண்டாவது உறுப்பு என்ன வரும்? 1. சரியா? அடுத்து 2 பாருங்கள். 2க்கு என்னது இருக்குது? இங்கே 4 இருக்குது. அப்போ இந்த இதில் 4 பாருங்கள் எங்கே இருக்குது? இந்த இருக்குது. அப்போ 4னா என்னது? 2. சரியா? அப்போது மூணாவது உறுப்பு என்ன வரும்? 2. அடுத்து -4 பாருங்கள். -4க்கு ஆன்சர் இங்கே என்னது இருக்குது? 2 இருக்குது. அப்போது இதில் 2 பாருங்கள் எங்கே இருக்குது? இந்த இருக்குது. இந்த இருக்கா? அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது? 0. சரியா? 0 ஆல்ரெடி எழுதிட்டோம். அப்போ 0 இங்கே எழுத வேண்டாம். அடுத்து 7க்கு பாருங்கள். 7க்கு என்னது? இங்கே 0 இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு இதில் 0 தேடி பாருங்கள் எங்கே இருக்குது? இந்த இருக்குது. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது? 1. அப்போ 1ம் ஆல்ரெடி எழுதியாச்சு. அப்போ இதுதான். சரியா? 5 இதுக்கும் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இதோட ஆன்சர் என்னது? இதோட வீச்சகம் 0 1 2. 0 1 2 எங்கே இருக்குது? இந்த இருக்குது. அப்போ இதோட ஆன்சர் என்னது? 0, 1, 2. சரிங்களா? அடுத்து 13வது ஒன் வேர்ட் பார்ப்போமா? 13வது ஒன் வேர்ட் பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு ஒரு சார்பு கொடுத்துருக்காங்க. 1 + x² கொடுத்துட்டு இந்த இது கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த இதில் எந்த ஆன்சர் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ்ஒய்ன்னு கண்டுபிடிச்சோம்னா அது வந்து ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் ஒய்யாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சப்போஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ஒய் ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ்ஒய் தான் தேவை. சரிங்களா? எஃப் ஆஃப் எக்ஸ்ஒய் தான் தேவை. அப்போது இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ்ஒய் இருக்குது. அதனால இங்கே எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல என்ன பண்ணுவோம்? எக்ஸ்ஒய் போடுவோம். அப்போ 1 + x² × y². சரியா? அப்போது நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ்ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் டாட் எஃப் ஆஃப் ஒய்யாக இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. அப்படி தானே? இப்போ பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ்னா என்ன வரும்? நம்மளுக்கு இந்த இதில் எஃப் ஆஃப் எக்ஸ்ஒய் வந்து √1 + x² y² வரும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்னால் நம்மளுக்கு என்ன வரும்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? √1 + x². அதே மாதிரி எஃப் ஆஃப் ஒய் என்ன வரும்? நம்மளுக்கு √1 + y². சரியா? இப்போ பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸு டாட் எஃப் ஆஃப் ஒய் ரெண்டையும் பெருக்குவோம். என்ன வரும்? √1 + x² டாட் √1 + y²ன்னு வரும். சரியா? இப்போ பாருங்கள். எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஒரு வேல்யூ பிரதிடுவோம். x = 1 y = 1ன்னு எடுத்துக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ்ஒய் பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ்ஒய்க்கு x = 1 y = 1ன்னு பிரதிட்டோம்னா என்ன வரும்? 1 + 1² 1 தான் வரும். 1² 1 தான் வரும். 1 × 1 1 தான். அப்போ √2ன்னு வரும். அப்படி தானே? அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் டாட் எஃப் ஆஃப் ஒய்க்கு பிரதிடுங்க. எஃப் ஆஃப் எக்ஸு டாட் எஃப் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு என்ன வரும்? இங்கே √1 + 1ன்னு வரும். அப்படி தானே? இங்கே எக்ஸுக்கு பதில் 1 போட்டோம்னா 1² 1 + 1ன்னு வரும். டாட் ரூட் ஆஃப் இங்கே என்ன வரும்? 1 + 1ன்னு வரும். அப்போ ஈக்குவல் டு என்ன வரும்? √2 டாட் √2 ஈக்குவல் டு 2ன்னு வரும். பாருங்கள். இது 2 ஈக்குவலாக இருக்கா? எஃப் ஆஃப் எக்ஸ்ஒய்யும் எஃப் ஆஃப் ஒய்யும் ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள். ஈக்குவலாக இல்லை. அப்படி தானே? அப்போது நம்மளுக்கு இந்த ஆன்சர் வந்து வராது. ஃபஸ்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ்ஒய் இருக்குது. எஃப் ஆஃப் எக்ஸ்ஒய் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் டாட் எஃப் ஆஃப் ஒய்யோட பெருசுன்னு சொல்லியிருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் டாட் எஃப் ஆஃப் ஒய்யோட இது வந்து பெருசாக இல்லை. அப்படி தானே? √2னா ஆன்சர் 1 something தான் வரும். அப்படி தானே? அப்போது நம்மளுக்கு இது தான் பெருசு. அப்போ இது எஃப் ஆஃப் எக்ஸ் டாட் எஃப் ஆஃப் ஒய் தான் பெருசு. இந்த இது தான் என்னது? சரியான ஆன்சர். இங்கே வந்து ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஈக்குவல் டு எதில் வரும் அப்படின்னா சப்போஸ் x = 0 y = 0ன்னு பிரதிட்டு பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ்ஒய்க்கு பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ்ஒய்க்கு x = 0 போட்டோம்னா என்ன வரும்? 1 + 0ன்னு வரும். அப்படி தானே? √1 + 0ன்னு வரும். அப்போ என்ன வரும்? ஆன்சர் 1 தான் வரும். அதே மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் டாட் எஃப் ஆஃப் ஒய்க்கு பிரதிட்டு பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் டாட் எஃப் ஆஃப் ஒய்க்கு என்ன வரும்? √1. இங்கே என்னது? 0 + 1 1 தான் வரும். அதே மாதிரி இங்கே 0 + 1 1 தான் வரும். அப்படி தானே? அப்போ இங்கேயும் 1 தான் வரும். 2 ஈக்குவலாகவும் வருது. அப்படி தானே? அப்போது நம்மளுக்கு ஆன்சர் என்னது? சி தான் கரெக்ட். சரிங்களா? இதை விட இது பெருசாக இருக்கும். ஈக்குவலாகவும் இருக்கும். சரிங்களா? அடுத்து 14வது ஒன் வேர்ட். 14வது ஒன் வேர்ட் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? g = 1, 1 2, 3, 3, 5 4, 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. g ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ ஆல்ஃபா பீட்டாவோட மதிப்பு கேட்டிருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்க பார்ப்போமா? ஃபஸ்ட்டு எக்ஸ் வந்து 1 இருந்தா எக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 1 இருந்தா ரெண்டாவது இருக்கிறது தான் என்னது? g ஆஃப் எக்ஸ். g ஆஃப் எக்ஸ் எப்படி இருக்கும்னா 1 அப்படின்னு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் இதில். அப்போ இந்த இதில் அப்படி பிரதியிடுங்க. g ஆஃப் எக்ஸ் 1னா ஆல்ஃபா × 1 + பீட்டா.
அப்போ என்ன வரும் நம்மளுக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 1ன்னு வரும். சரியா, இதை ஃபஸ்ட்டு இதாக வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், ரெண்டாவது இது என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் வந்து 1ஆக இருந்தால் எக்ஸ் ஈக்குவல் டு 2ஆக இருந்தால் எக்ஸ் ஈக்குவல் டு 2ஆக இருந்துச்சுன்னா ஜி ஆஃப் எக்ஸ் என்ன இருக்கும், ஜி ஆஃப் எக்ஸுங்கிறது ரெண்டாவது இருக்க உறுப்பு என்ன இருக்கும், 3 இருக்கும். சரியா, அப்போது இந்த இதில் இன்னொருக்கா பிரதியிடுங்க. ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்னது 3. அப்போது ஆல்ஃபா இன்ட்டு என்னது ஆல்ஃபா இன்ட்டு 2 ப்ளஸ் பீட்டா. சரியா, ஈக்குவல் டு என்னது 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா 3. சரியா, இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணாலே நம்மளுக்கு என்ன வந்துடும், ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ வந்துடும். சரியா, இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 1. அடுத்து ரெண்டாவது இது என்னது 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 3. சரியா, இங்கே மைனஸ் 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 இதை கேன்சல் பண்ணிட்டோம்னா இங்கே என்ன வரும், -2 ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா என்ன வரும், மைனஸ் ஆல்ஃபான்னு வரும். அப்படி தானே, 2லேருந்து 1 கழித்து பெரிய நம்பரோட அடையாளத்தை போடுவோம். அடுத்து 3லேருந்து 1 கழிச்சோம்னா என்ன வரும், -2. சரியா, அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு என்னது, இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிட்டு ஆல்ஃபா ஈக்குவல் டு 2ன்னு வரும். ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 2 இந்த இருக்குது பார்த்தீங்களா. அடுத்தது வேல்யூ பீட்டா கண்டுபிடிப்போம். பீட்டா கண்டுபிடிச்சி -1 வந்துருச்சுன்னா நம்மளுக்கு ஆன்சர் அதுதான். சரியா, இப்போ இந்த இதில் ஆல்ஃபா ஈக்குவல் டு 2ன்னு பிரதிடுங்க. என்ன வரும், 2 ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 1ன்னு வரும். அப்போ பீட்டா ஈக்குவல் டு 1 - 2ன்னு வரும். பீட்டா ஈக்குவல் டு என்ன வரும், 2லேருந்து 1 கழிச்சு பெரிய நம்பரோட அடையாளத்தை போடுவோம். அப்போ -1 ஆன்சர் வந்துருச்சு. பீட்டா ஈக்குவல் டு -1. அப்போ ஆன்சர் வந்து என்னதான், இதுதான். சரிங்களா, 2, -1. 15வது ஒன்வேர்ட் பாருங்கள். f of x equal to x plus 1 the whole cube minus x minus 1 the whole cube. இந்த குறிப்பிடும் சார்பானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது என்ன சார்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நேரிய சார்பா, ஒருகண சார்பா, தலைகீழ் சார்பா, இருபடி சார்பா. நேரிய சார்புனா நம்மளுக்கு எக்ஸ் பவரில் 1 இருக்கும். கன சார்புனா எக்ஸ் பவரில் 3 இருக்கும். அதே மாதிரி இருபடி சார்புனா எக்ஸ் பவரில் 2 இருக்கும். தலைகீழ் சார்புனா அது வந்து தலைகீழாக இருக்கும். சரிங்களா, இப்போ நம்மளுக்கு வந்து இது வந்து கியூப் இருக்கிறதுனால ஒரு கன சார்பு அப்படின்னு சொல்லி போட்டுறவே கூடாது. சரியா, இப்போ இதை வந்து ஃபார்முலா படிச்சிருப்பீங்க 9th ஞாபகம் இருக்கா, அந்த ஃபார்முலா படி இந்த ஈக்குவேஷனை ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆன்சர் வருதோ அதை பார்த்து தான் போடணும். சரியா, இப்போ பாருங்கள், ஃபார்முலா ஞாபகம் இருக்கா, a + b த ஹோல் கியூப்க்கு ஃபார்முலா என்னது, a³ + a²b 3a²b + 3ab² + b³ சரியா, இதுதான் என்னது ஃபஸ்ட்டு a + b த ஹோல் கியூப்க்கு ஃபார்முலா. அடுத்து a - b த ஹோல் கியூப்க்கு ஃபார்முலா என்னது, a³ இங்கே மைனஸ் வரும் 3a²b, அடுத்து ப்ளஸ்ஸு 3ab² ப்ளஸ் அடுத்து -b³. சரியா, இந்த ஃபார்முலா படி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். என்ன வரும், f of x ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு இது a இது b போடுங்க, a³ அப்புறம் x³ அடுத்து ப்ளஸ் 3a²b அப்போ x² × 1 x² × 1 x². அடுத்து ப்ளஸ் 3ab² அப்போ a × b² என்ன வரும், a3x. அடுத்து ப்ளஸ் b³ என்னது ப்ளஸ் 1, b என்னது 1 அப்போ 1³. அடுத்து மைனஸ் ஆஃப் என்னது ரெண்டாவது ஒன்வேர்டு ரெண்டாவது ஃபார்முலா a - b த ஹோல் கியூப் என்ன வரும், a - b த ஹோல் கியூப் a³ ஃபஸ்ட்டு a³ x³. அடுத்து -1 -3a² என்னது x² × 1ன்னு வரும். 1 போட 1 × 3x² என்னது 3x². அடுத்து ப்ளஸ்ஸு 3xன்னு வரும். அடுத்து -1ன்னு வரும். சரியா, இப்போ மைனஸை உள்ளே கொண்டு போய் போயிருக்குங்க. என்ன வரும், 3x² + 3x + 1 மைனஸை உள்ளே கொண்டு போய் போயிருக்கணும்னா -x³. இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 3x². அடுத்து இங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்னது -3x. அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னது +1. சரியா, இப்போ பாருங்கள், இங்கே x³ ப்ளஸில் இருக்குது, இங்கே மைனஸில் இருக்குது, கேன்சல் ஆயிரும். அடுத்து -3x + 3x கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே என்ன வருது, 6x² ப்ளஸ் என்னது 2ன்னு வருது. அப்படி தானே, இப்போ இருபடி சார்பாக ஆயிடுச்சு. பாருங்கள், ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணோன்னே என்னது வந்துச்சு, இருபடி சார்பாக மாறிடுச்சு. பாருங்கள், அடுக்கில் 2 இருக்குது. அப்போது இதோட ஆன்சர் என்ன வரும், இருபடி சார்பு. சரிங்களா, இதோட இந்த ஒன் வேர்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு சாப்டர் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நம்மளோட சேனலில் ஃபஸ்ட்டு சாப்டர் ஃபுல்லாகவே இருக்குது. வீக்லி டெஸ்ட்டும் இன்றைக்கி வந்து ஷார்ட்ஸ் வரும். சரிங்களா, கம்யூனிட்டி போஸ்ட்டும் வரும் வீக்லி டெஸ்ட்டுக்கு.
ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கணிதம் கைட் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.